Hello teachers, welcome to Tara Academy. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிளாஸ் 6 சயின்ஸ் டேர்ம் 1ல யூனிட் 4 தி லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ண போறோம். தேவையில்லாத எல்லாம் அவாய்ட் பண்ண போறோம். சயின்ஸ்ல எது இம்பார்ட்டன்டான லெசன்ஸ்னு பார்க்கும்போது அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதில் இருக்கிறத மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ வீடியோ வரைக்கும் தாரா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். பிளான்ட் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். அதாவது நம்ம ஹியூமன் பாடியில் எப்படி வந்து ஹெட்டு, கை கால் அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த மாதிரி பிளான்ட் பாடியில் ரூட்டு, ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் பார்ட்ஸ்கள் இருக்குது. ஓகேங்களா? தெர் ஆர் 2 மெயின் பார்ட்ஸ். இருக்கிறதுலே மெயினான 2 பார்ட்ஸ் என்னது? ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம். ஸோ இதுதான் ஷூட் சிஸ்டம், இதுதான் ரூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டம் மண்ணுக்குள்ளே இருக்கும், மண்ணுக்கு மேலே இருக்கிறது ஷூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டம் வந்து மெயின் ஆக்சிஸ் ஆஃப் அ பிளான்ட்னு சொல்லலாம். பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில்குள்ளே இருக்கும் அண்டர் கிரவுண்ட் ப்ராட்டை வந்து நம்ம ரூட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதில் வந்து நோட்ஸோ இல்லை இன்டர் நோட்ஸோ இல்லை. ரூட் கேப் வந்து டிப்பில் இருக்கும். ரூட் கேப்பு பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் இன் நேச்சர். ஓகேங்களா? 2 டைப்ஸ் வந்து டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? ரூட் கேப் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரூட் கேப்னா ஒன்றும் இல்லை. ரூட்டோட முனை இருக்குல்ல, லாஸ்ட்டில் இருக்க அந்த டிப்பு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறத ஒரு கேப் மாதிரி வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ரூட் கேப், லாஸ்ட் நுனியில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜியோட்ராபிக் இன் நேச்சர்னு போட்டிருந்தது. ஜியோட்ராபிக்னா என்ன? ஜியோட்ராபிக்னா ஒன்றும் இல்லை. ஸோ வேர்ல்டில் எப்படி வந்து கிராவிடேஷனல் புல் இருக்குது, மேலேருந்து கீழே போகிற அந்த புல் இருக்குல்ல, அந்த மாதிரி நேச்சரில் இருக்குது ரூட்டு. அப்படின்னு மேலேருந்து கீழே போகுது, உள்ளே போகுது. ஸோ அந்த மாதிரி நேச்சர், அதாவது ஜியோனா வேர்ல்டோட டைப் நேச்சரில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஜியோட்ராபிக் இன் நேச்சர். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மொத்தம் 2 விதமான ரூட்ஸ் இருக்குது. ஒன்று டேப் ரூட்டு, ஒன்று ஃபைப்ரஸ் ரூட்டு. ஸோ இங்கே பாருங்கள், தான் டேப் ரூட்டு. இதில் வந்து மெயின் ரூட் இருக்கும், அது பேர் வந்து ப்ரைமரி ஆர் டேப் ரூட்டு. ஸோ அதுலேருந்து வர பிரான்ச்சஸ்ஸு, அந்த மெயின் ரூட்லேருந்து வர அந்த பிரான்ச்சஸ் தான் வந்து செகண்டரி ரூட் சொல்கிறோம். அது செகண்டரி ரூட்லேருந்து வர இந்த பிரான்ச்சஸை தான் வந்து இது வந்து செகண்டரி ரூட்டு. அதுலேருந்து வர பிரான்ச்சஸை தான் நம்ம வந்து டெரிட்டரி ரூட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ரூட்லெட்ஸு. இது வந்து டைகாட்டிலிடன் பிளான்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். டைகாட்லிடோனஸ் பிளான்ட்டில் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா என்ன? ஸோ கொட்டைக்குள்ளே கொட்டை இருக்கும். மேங்கோவோட சீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொட்டைக்குள்ளே கொட்டை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸில் தான் நம்ம டேப் ரூட்டை பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன? பீனு, மேங்கோ அண்டு நீம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைப்ரஸ் ரூட்டு. ஸோ ஃபைப்ரஸ் ரூட்டோட ரூட் எப்படி இருக்குன்னா கிளஸ்டர் மாதிரி கொத்தாக இருக்கும், தின்னாக இருக்கும், ஒரே சைஸில் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து காட்லிடோனஸ் பிளான்ட்டில் இருக்கும். அதாவது ஒரே ஒரு சீடு இருக்க அந்த பிளான்ட்டோட ரூட்டு தான் இப்படி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸு, பேடி, மைஸ்னால் வந்து சோளம், கிராஸ் தெரியும், பேடினா வந்து ரைஸ் பேடி, வீட் பேடின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதோட ரூட் வந்து இந்த மாதிரி ஃபைப்ரஸ் ரூட்டில் இருக்கும், ஃபைப்ரஸ் ரூட் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏ ரூட். ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸேஷன். அதாவது வந்து பிளான்ட்டை வந்து சாயிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும், அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சி வைக்கும். ஏன்னா ட்ரீ விழக்கூடாதுல்ல. ஸோ ட்ரீயோ பிளான்ட்டோ விழக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும் ரூட்டோட வேலை, ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அப்சார்ப்ஷன். அதாவது அப்சர்வ் பண்ணும், வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணி ஸ்டெம்மு, லீவ்ஸு, ஃப்ளவர்ஸ்க்கு வரைக்கும் கொண்டு போகும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸ்டோர்ஸ் ஃபுட் இன் சம் பிளான்ட்ஸ். ஒரு சில பிளான்ட்டில் வந்து ரூட்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ மற்ற பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ச்சஸ், லீவ்ஸில் வந்து ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஒரு சில பிளான்ட், ஸ்பெஷல் பிளான்ட்ஸ் மாதிரி, எந்த மாதிரி பிளான்ட்டு? கேரட், பீட்ரூட் மாதிரி ஒரு பிளான்ட்டில் வந்து ரூட்லேயே வந்து ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த மாதிரி பிளான்ட்டு கேரட், பீட்ரூட்டு, ரேடிஷ் மாதிரி பிளான்ட்டு நம்ம கன்சியூம் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஷூட் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, ஏரியல் பார்ட்னா தரைக்கு மேலே இருக்கிறத வந்து நம்ம ஏரியல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து இது வந்து மெயின் ஆக்சிஸ்னால் இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் நம்ம மேக்ஸில் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து ஸ்டெம்மு வந்து மெயின் ஆக்சிஸு. ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு லீவ்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்டெம்ஸு, ஃப்ளவர்ஸு இது எல்லாமே வரும். இதில் வந்து நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்கான். நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ்னால் என்ன? நோட்ஸ்னால் இந்த ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் இருக்கிற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம நோடுன்னு சொல்லுவோம். இங்கேயும் பாருங்கள், இந்த லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் நடுவில் இருக்க இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம நோடுன்னு சொல்லுவோம். இங்கேயும் பாருங்கள் ஒரு நோடு. 2 நோடுக்கும் இடைவெளி இருக்கிறதா நம்ம இன்டர் நோடுன்னு சொல்லுவோம். புரிஞ்சிருச்சா? ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் நடுவில் இருக்க அந்த பாயிண்ட்டை தான் நம்ம நோடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டெர்மினல் பட்டுனா என்ன? டெர்மினல் பட்டுனா ஒன்றும் இல்லை, நுனி மொட்டு. இப்போ ஒரு பிளான்ட்டில் மேலே இருக்கிற அந்த மொட்டை பட்டு தான் வந்து நம்ம டெர்மினல் பட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிலரி பட்டுனா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டெம்முக்கும் இந்த லீஃபுக்கும் நடுவில் ஒரு பட்டு வந்து க்ரோ ஆகும். அந்த பட்டு தான் நம்ம வந்து ஆக்சிலரி பட்டுன்னு சொல்லுவோம்.
ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், நோட்ஸ் பார்த்தோம், இன்டர் நோட்ஸ் பார்த்தோம், டெர்மினல் பட்டுன்னு இல்லைனா ஆப்பிக்கல், இன்னொரு நேம் வந்து ஆப்பிக்கல். அதுக்கப்புறம் ஆக்சிலரி பட்டுனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டெம் வந்து ஸ்டோர் பண்ணும் ஃபுட்டு. ஓகேங்களா, முக்கியமாக எந்த மாதிரி கேஸ்னால் சுகர் கேன் மாதிரி கேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும், அதான் இனிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா ஸ்டெம். அந்த ஸ்டெம்மை தானே நம்ம கன்சியூம் பண்ணுவோம். அதே மாதிரி ரூட்டில் இருக்கிற ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஃபுட்டு வந்து தான் நம்ம கன்சியூம் பண்ணுறது எதுனா வந்து கேரட்டு, ரேடிஷ்னு சொன்னாலும் அது. நெக்ஸ்ட் வந்து லீப்பில் இருக்க பார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். லீஃபில் இன்னொரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேப் ரூட் இருக்குல்ல, ப்ரைமரி டேப் ரூட்டுக்கு வெளில வர அந்த பிரான்ச், இந்த ரூட்லாம் இருக்குல்ல, செகண்டரி இருக்கட்டும் டெரிட்டரி இருக்கட்டும், இதுக்கு ஒரே பேர் வந்து இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம் வந்து லேட்ரல் ரூட்டுன்னு சொல்லலாம். இது ஒன்று தான் மிஸ் ஆகிடுச்சு. இங்கே இருக்கும் லேட்ரல் ரூட், எங்கே இருக்குது, இங்கே இருக்க பாருங்கள். லேட்ரல் ரூட் அரேஸ் ஃப்ரம் த டேப் ரூட். இந்த டேப் ரூட்லேருந்து அரேஸ் ஆகிற எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், இதுவும் எல்லாத்தையுமே நம்ம லேட்ரல் ரூட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த லீஃபுக்கும் ஸோ இந்த ஸ்டெம்முக்கும் நடுவில் இருக்க இந்த பார்ட்டை தான் வந்து பெட்டியோல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த லீஃபை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது இருக்குல்ல க்ரீன் பார்ட், இது வந்து லேமினா இல்லைனா லீஃப் பிளேடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த லேமினாவில் நடுவில் இருக்கிற அந்த நரம்பு இருக்குல்ல, மெயின் வெயின், இதை வந்து நம்ம மிட்ரிப்னு சொல்லுவோம். இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், மிட்ரிப். இந்த மிட்ரிப்லேருந்து வர அந்த பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அதை நம்ம வந்து இங்கே பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த பிரான்ச்சஸ்லாம் இந்த மிட்ரிப்லேருந்து தான் வருது. இந்த லீஃப் வந்து இந்த ஸ்டெம்மில் கனெக்ட் ஆகிருக்க இந்த பேஸ்லாம் வந்து லீஃப் பேஸுன்னு சொல்கிறாங்க. நோடு கூட சொல்லலாம், லீஃப் பேஸ் கூட சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். இந்த லீஃபு இந்த ஸ்டெம்முக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்க இந்த இடத்த வந்து நம்ம வந்து லீஃப் பேஸுன்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்த நோடுக்கும் நடுவில் இருக்க இந்த பகுதி இன்டர் நோடுன்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு தெரியும், ஸ்டெம்முன்னு தெரியும், இந்த மிட்ரிப் தெரியும். இதை வந்து லீஃப் பிளேடுன்னு சொன்னால இதை ஃபுல்லாக லீஃப் பிளேடுன்னு சொல்லலாம், லேமினான்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து மார்ஜின். ஓகேங்களா, ஸோ லீவ்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட வேலை என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்னால நம்ம ஃபுட்டை வந்து ரெடி பண்ணும். அதோட ஃபுட்டை அதை ரெடி பண்ணும். ரெஸ்பிரேஷன், மூச்சு வாங்கும், டிரான்ஸ்பிரேஷன்ஸ், தண்ணியை வந்து எவாப்ரேட் பண்ணி விடும். ஸோ அந்த ஸ்டொமேட்டா வந்து மூச்சு வந்து விடும், அது வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுவோம். அந்த வழியாக தான் நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் ரெண்டுமே நடக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் அந்த க்ரீன் பார்ட் வந்து அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்டான அந்த க்ரீன் பார்ட் வந்து சன்னோட வெளிச்சத்தோட, ஸோ வாட்டரை வந்து ரூட்லேருந்து எடுத்துகிட்டு போகிற அந்த வாட்டர்னால இது எல்லாத்தையும் வச்சு அது வந்து ஒரு அதுக்கான சாப்பாடை அதே வந்து ரெடி பண்ணிக்கும். ஸோ இதை பற்றி ஒன்றும் ப்ராடாக நம்மளுக்கு கிளாஸில் கொடுக்கல, இந்த லெசனில் கொடுக்கல. ஸோ அதனால நான் மேலோட்டமாக சொல்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து விக்டோரியா அமேசனிக்கா. இந்த லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 3 மீட்டர் வந்து இருக்கும், இப்படி ரவுண்டாக 3 மீட்டரில் இருக்கும் இதோட டயாமீட்டர். மெச்சூர் ரொம்ப நல்ல பெருசான விக்டோரியா லீஃபில் வந்து 45 கிலோ வரைக்கும் உட்கார முடியுமா. ஸோ இதுதான் அந்த விக்டோரியா அமேசனிக்கான்னு சொன்னால இந்த லீஃப், இந்த வாட்டர் லில்லி லோட்டஸோட லீஃபில் நம்ம வந்து 3 மீட்டர் வரைக்கும் இருக்கும், 45 கிலோகிராம்ஸ் வரைக்குமே இது வந்து தாக்கு பிடிக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் எது மாதிரி, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பூக்கிற ஃப்ளவரை வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம், பூக்காத செடிகளை வந்து நம்ம நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு சன்ஃப்ளவர், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு ரிச்சியா. ஸோ இங்கே பார்க்கலாம் சன்ஃப்ளவர், ரிச்சியா. ஸோ அதே மாதிரி வந்து சீட்ஸை வந்து ரெண்டு விதமான சீடை வச்சு வந்து பிளான்ட்ஸை நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ண முடியும். ஒன்று மேங்கோ, ஆன்ஜியோஸ்பெர்ம், இன்னொன்று வந்து சைக்கஸ், இதை பார்த்துக்கலாம். ஜைனோஸ்பெர்ம், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, ஆன்ஜியோஸ்பெர்ம்னா வந்து கொட்டை வந்து பழத்துக்குள்ளே இருக்கிறது வந்து ஆன்ஜியோஸ்பெர்ம்னு சொல்லுவோம். இதே வந்து ஜைனோஸ்பெர்ம்னா கொட்டை வந்து பழத்துக்கு வெளியில் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஜைனோஸ்பெர்ம்னு சொல்லுவோம். இது வந்து சீட்ஸ் வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட்னா என்னென்னா தாவரங்கள், அதாவது பிளான்ட்ஸ் வந்து எந்த சூழலில் வந்து வளருதோ அதை வந்து நம்ம வந்து ஹேபிட்டட்னு சொல்லுவோம். மொத்தம் என்னென்ன விதமான ஹேபிட்டட் இருக்குது, அக்வாட்டிக் ஹேபிட்டட், அதாவது தண்ணியில் வளர செடிகள். எக்ஸாம்பிளுக்கு லோட்டஸ் பிளான்ட், இதை வந்து நம்ம அக்வாட்டிக் பிளான்ட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த லீவ்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகும் தண்ணியில், ஸ்டெம்மு வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும், ரூட்டு வந்து அந்த மண் இருக்குல்ல அதுக்குள்ளே இருக்கும், மட்டி ஃப்ளோர் ஆஃப் த பாண்ட், மண்ணுக்குள்ளே இருக்கும் ரூட்டு, ஸ்டெம்மு வந்து தண்ணியில் இருக்கும். ஸோ இதோட லீவ்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகும், தண்ணியில் வந்து மிதக்கும். ஓகேங்களா,
அக்வாட்டிக் ஹேபிட்டட் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்லேயே வந்து 2 விதமான. ஸோ இந்த பிளான்ட்ஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம், அனிமல்ஸ் பற்றி இல்லை. ஸோ அது வந்து புரிஞ்சுக்கணும். அக்வாட்டிக் ஹேபிட்டட்னா அந்த பிளான்ட்ஸ்க்கான சூழல் தான் சொல்கிறாங்க. ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட், இன்னொன்று வந்து மெரைன் வாட்டர். மெரைன் வாட்டர்னா சீ வாட்டர். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் வாட்டர்னால் வந்து என்னென்ன மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது? ரிவர்ஸ், ஆறு, லேக்கு, ஏரி, பாண்ட்ஸு, குளம், பூல்ஸு, இது எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த பிளான்ட்ஸு. எக்ஸாம்பிளுக்கு மேஜரான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? வாட்டர் ஹைசீத், வாட்டர் லில்லி, லோட்டஸ், நமக்கு தெரிஞ்ச பிளான்ட்ஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரைன் ஹேபிட்டட். மெரைன் ஹேபிட்டட்னா அதாவது கடலில் வாழுற அந்த பிளான்ட்ஸு. 70% வேர்ல்டுலேயே 70%ஓட ஏரியா வந்து ஓஷனில் கவர் ஆகிருக்கு. அதில் மெரைன் பிளான்ட்ஸ் வந்து 40% கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ் பெர்ஃபார்ம் பண்ணி 40% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதோட ஃபுட்டு அதே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறத பிளான்ட்ஸ் வந்து 40% அந்த மெரைனில் இருக்க பிளான்ட்ஸில் வெரைட்டிகளில். என்னென்ன பேர்? மேஜரான பேர் மெரைன் ஆல்கே, சீ கிராஸஸ், மார்ஷ் கிராஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ். இந்த கொஷின் வந்துருந்தது. ஆக்சுவலாக ஒரு கொஷின் இருந்தது அதில். ஸோ மேபி இந்த லெசன்லேருந்து கொஷின்ஸ்கள் ஒரு கொஷின் கன்ஃபார்ம் வரும். ஸோ படித்து வச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் அது மிஸ் பண்ணிங்கன்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா கொஷின் பேப்பர் எல்லாமே நான் வந்து அனலைசிஸ் பண்ணல. எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கப்படுவாங்களோ அதை மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். புக்கிலே வந்து அதிகமாக கொடுக்காததெல்லாம் நான் தவிர்த்துட்டேன், வேண்டான்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட். டெரஸ்ட்ரியல்னால் லேண்டுனா என்னென்ன? ஃபாரஸ்ட் இருக்குது, கிராஸ் லேண்ட் இருக்குது, டெசர்ட் இருக்குது. ஸோ அதில் இருக்க பிளான்ட்ஸு வந்து க்ரீன் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பற்றி கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட்டு ஷார்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து மேன்மேட் ஹேபிட்டட்ஸ் கூட இருக்குது. மேன்மேட் ஹேபிட்டட்ஸ்னால் என்ன? நம்மளாக வளர்க்குற அந்த செடிகள், அக்ரிகல்ச்சருக்காகவோ நம்ம வீட்டுக்கு தோட்டத்துக்காகவோ அழகுக்காக வைக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே மேன்மேட் ஹேபிட்டட்ஸ்ன்னு சொல்லலாம். நம்மளாவே க்ரியேட் பண்ண அந்த பிளான்ட்ஸ்ன்னு சொல்லலாம். 20% ஆஃப் தி என்டையர் வேர்ல்ட் ஹேபிட்டட். உலகத்தில் 100% இருக்குன்னா அதில் வந்து மேன்மேடு வந்து எவ்வளோ? 28%ன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரப்பர் ட்ரீ, டீக் ட்ரீனா வந்து இது மரத்தினால செஞ்ச அந்த கட்டை சொல்லுவாங்கள்ல, தேக்கு மரம். ஸோ அதெல்லாம் டீக் ட்ரீ, நீம் ட்ரீ. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு காமனாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எல்லா ட்ரீஸும் தான் இதில் வரும். ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 டைப்பில் இருக்குது. என்னென்ன இருக்குது? டெசர்ட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் கிராஸ் லேண்டில் கூட நம்ம பிளான்ட்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட்லேயும் பிளான்ட்ஸ் இருக்குது. டெசர்ட் வந்து 20% ஆஃப் எர்த். மொத்தம் வந்து நம்ம ஓஷனுக்கு என்ன பார்த்தோம்? 70% வந்து ஓஷனால் கவர் ஆகிருக்கு எர்த்தில். அதே மாதிரி 20% எர்த் ஏரியா வந்து டெசர்ட்டால் கவர் ஆகிருக்கு. டெசர்ட்டில் வந்து 25%க்கு லெஸ்ஸாக தான் நான் ரெயின்ஃபாலை பார்க்க முடியுது. ஸோ மேஜரான பிளான்ட் எதுனா கேக்டஸ். இது வந்து வாட்டர் எப்படி திரும்ப ஸ்டோர் பண்ணி வைக்கும்? ஸ்டெம்மில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஏன் லீஃபில் ஸ்டோர் பண்ணாதுன்னா, ஏன்னா லீஃப் வந்து அது வந்து இது முள்ளாக மாறிடும். அந்த லீஃப் ஆனது முள்ளாக மாறிடும். ஸோ வந்து அந்த கேக்டஸில் இருக்கிற அந்த க்ரீன் பார்ட் எங்கே இருக்குன்னா ஸ்டெம்மில் தான் இருக்கும். ஸ்டெம்மில் இருக்குன்னா அப்புறம் க்ரீன் பார்ட் குளோரோஃபில் இருக்கிற பார்ட்டில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்பைக் இருக்குல்ல, ஸ்பைக்குனா அந்த முள், அது வந்து லீஃபுங்க. நம்ம தான் முள்ளுன்றோம், ஆனால் அது கேக்டஸில் லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ் டு ஸ்பைன்ஸ். ஸ்பைன்ஸ்னால் ரெடியூஸ் ஆகிடுச்சு. லீவ்ஸ் வந்து ஸ்பைன் முள்ளுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. ரூட் வந்து எப்படி போகும்னா உள்ள ரொம்ப தூரம் போகுமா வாட்டரை தேடி. கேக்டஸ் செடி டெசர்ட்டில் என்னென்ன விதமான டைப்ஸ் ஆஃப் டெசர்ட் இருக்குது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பற்றி ஒன்றுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஷின்ஸ் வருது, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹாட் ட்ரை டெசர்ட்டு, செமி ஆரிட் டெசர்ட்டு, நெக்ஸ்ட்டு கோஸ்டல் டெசர்ட்டு, அதுக்கப்புறம் கோல்டு டெசர்ட்டு. 4 விதமான டெசர்ட் இருக்குது. இதில் வந்து கொஷின் வர வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு நாலேஜ்க்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து டெசர்ட்டில் இருக்க காமனான பிளான்ட்ஸ் என்ன இருக்குது? கேக்டஸ், ஆகே, அப்புறம் ஆலோ, அப்புறம் பைரோஃபெல்லியம். ஸோ நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்க இமேஜ் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, என்னென்னு கூட மென்ஷன் பண்ணல. ஸோ இதுலேருந்து தெரியுது இது ரொம்ப முக்கியமான பார்ட் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும்னு காமிக்கிறேன். ஸோ அதிலே தார் டெசர்ட் இருக்குது. தார் டெசர்ட் வந்து கிரேட் இந்தியன் டெசர்ட்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுல பெரிய டெசர்ட்டு ஆரிட் ரீஜனில் இருக்குது. ரோலிங் சாண்ட் ஹில்ஸ் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட். இது எங்கே இருக்குது? ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்குது. நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் பார்ஷியலி வந்து சிந்து, பஞ்சாப் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜஸ்ட் கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன கொஷின் கேட்பாங்க? தார் டெசர்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டு, நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, பஞ்சாப் சிந்து டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோதான். கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட்னா ஒன்றும் இல்லை, கிராஸ். இந்த வெஜிடேஷன்னா வந்து செடிகள் வந்து எதெல்லாம் அந்த கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட்டில் வந்து அதிகமான கிராஸஸ்னால இருக்கும், டாமினேட் பண்ணியிருக்கும். சின்ன கிராஸ்லேருந்து பெரிய கிராஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த பிளான்ட்டும் இல்லை, ஜஸ்ட் வந்து முள்ளு செடிகள் தான். வந்து புல்லு செடிகள் தான். ஓகேங்களா? இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்னென்னா சவானா கிராஸ்லேண்ட்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஹேபிட்டட். ஃபாரஸ்ட் ஹேபிட்டட்டில் இருக்க பிளான்ஸ் எப்படி இருக்கும்? லார்ஜ் ஏரியா இருக்குது, லார்ஜ் ஏரியா ஆஃப் டாமினேட்டட் ட்ரீஸ் இருக்கும். 3 விதமான ஃபாரஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ட்ராபிக்கல், நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மவுண்டெயின் ஃபாரஸ்ட். மவுண்டெயின் ஃபாரஸ்ட்னால் இந்த கொல்லிமலையில் இருக்கிற அந்த காடுகள், ஸோ ஊட்டி இந்த மாதிரி காடுகள் தான் மவுண்டெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வரும். இந்த ட்ராபிக்கல்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த வேர்ல்டில் குளோபில் ஈக்குவேட்டர் இருக்குல்ல, ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்க அந்த கண்ட்ரிஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டை தான் வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது தான் டெம்பரேச்சர் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ரெண்டு பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் டீட்டெயிலாக கொடுக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். மவுண்டெயின் ஃபாரஸ்ட்டுக்கு தான் நம்ம ஹில்ஸை பற்றி சொல்லிட்டோம். ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் இருந்தது. வேர்ல்டு ஹேபிட்டட் டே வந்து ஃபஸ்ட்டு மண்டே ஆஃப் அக்டோபருக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை மட்டும் கொடுத்துருக்காங்க. மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது, அவங்களோட மூட் இருந்தால் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்டில் கிளைம்பர்னா என்ன, ட்ரெண்டில் காயில்ஸ்னால் என்ன? ஒன்றும் இல்லைங்க. இப்போ மற்ற செடிகளில் வந்து ஸ்டெம்மு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாத நேராக மேலே போகும். ஓகேங்களா? ஸோ அது நேராக செடி மேலே போகும். ஒரு சில செடிகளில் வந்து ஸ்டெம்மு வந்து வீக்காக இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்டெம்மு வீக்காக இருக்க செடியில் ட்ரெண்டில்ஸ் முளைக்கும். அந்த ட்ரெண்டில்னால் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்கணுன்னு நிறைய ஃபோட்டோ அந்த விக்கிபீடியாவில் இருக்கிற அந்த கூகுள்லேருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். இது வந்து ட்வின்னிங். அப்படியே ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடச்சிதுன்னா என்ன பண்ணும், இந்த கயிறு இதுக்கு சப்போர்ட் கிடச்சிருச்சா அது அப்படியே சுருட்டிக்கிட்டே போகும். ஸோ இதில் வந்து இந்த பாட்டு வளராது. எந்த பாட்டு வந்து சப்போர்ட்டை பிடிச்சதோ அதுதான் வளர்ந்துக்கிட்டே போகும். ரவுண்டாக வளைஞ்சிக்கிட்டு இது வந்து சப்போர்ட்டு கொடுக்கும். அந்த செடி வந்து நேராக நிற்க முடியாததுனால ஒரு சப்போர்ட்டுனால அது வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக. இதுதான் இந்த ட்ரெண்டில்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ட்ரெண்டில்னால் உங்களுக்கு ஞாபகம் வந்து இந்த ஸ்ப்ரிங் இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல, இதுதான் நம்ம ட்ரெண்டில்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து காயில் மாதிரி வந்து சுருட்டிக்கிட்டு ரவுண்ட் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் தி பிளான் டு கிளைம் பண்ண முடியாத செடிக்கு அது சப்போர்ட்டு கொடுத்து கிளைம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் ட்ரெண்டில் காயில்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிளைம்பரை ட்ரெண்டில் கிளைம்பர்னு சொல்லுவாங்க. அந்த ட்வின்னிங் கிளைம்பிங் அந்த ஆர்கன் இருக்குல்ல, அந்த ஒயர் மாதிரி இருந்ததில் இதுதான் கிளைம்பர்னு சொல்லுவோம், ட்ரெண்டில் கிளைம்பர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீஸு, இதில் வந்து லீஃப் தான் வந்து கிளைம்பு பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாகக்காய் இருக்குல்ல, பிட்டர் கிரவுண்ட், இதில் வந்து ஆக்சிலரி பட்ஸ்னால் நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதுதான் ஸ்டெம்மு, இதுதான் லீஃப்னா இந்த ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி தான் ஆக்சிலரி பட்ன்னு சொன்னனா இல்லையா? ஸோ அந்த பாட்டு தான் வந்து என்ன சொல்கிறது, கிளைம் பண்ணிக்கிட்டு வேறு செடியை வந்து சப்போர்ட்டுக்கு ஏறுமா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பேம்பூனா தெரியும் உங்களுக்கு, இருக்கிறதுல ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸு. ஓகேங்களா? ஸ்டெம்மில் அதோட ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸில் நல்லா வந்து வளர்கிற ஃபேஸில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளருமா. ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, கேட்டாங்களாம் எழுதலாம், இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்வின்னர்ஸ்னால் வீக் ஸ்டெம்ஸ். இருக்கிறதுலே ரொம்ப வீக்கான ஸ்டெம்மை வந்து நம்ம ட்வின்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கரெக்டாக அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்க முடியாத செடி வந்து அது என்ன பண்ணும், கிளைம் பண்ணும். ஒரு சப்போர்ட்டுக்காக, சர்வைவ் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணும். இந்த மல்லிச்செடி இருக்குல்ல, ஜாஸ்மின் மல்லிகை செடி இருக்குல்ல, இது கிளிட்டோரியா, இந்த மாதிரி செடிகள் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டெம்மிலே வந்து இது சுருட்டிக்கிட்டு இருக்கும். அதில் நம்ம இதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டில் தான் வந்து சுருண்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஜாஸ்மின் மாதிரி செடியில் இதுதான் ட்வின்னர். அந்த ஸ்டெம்மு மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் தடிசாக இருக்கும். இது வந்து மற்ற செடியோ இல்லை நம்ம வைக்கிற கம்போ வந்து சுருட்டிக்கிட்டு இருக்கும், ஜாஸ்மின்னு. அப்புறம் இன்னொன்று ஒரு பேரை பார்த்தோம், இந்த கிளிட்டோரியா ஸ்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முள்ளு த்ரோன்ஸ்னால் ஹோலி ஆர் பார்ஷியலி மாடிஃபைடு இன்ட்டு ஷார்ப் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ஸ்பைன்ஸ். முழுசாவோ இல்லை லைட்டாவோ வந்து அது வந்து முள்ளாக மாறி இருக்கிறது. இது எதுக்குன்னா டிஃபென்ஸுக்காக யாரும் அந்த செடியை பறிக்கக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து பண்ணிக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நிறைய செடிகள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ரோஸ் செடி, லெமன் செடி, அப்புறம் அந்த காகித பூன்னு சொல்லலாம், போகன்வேலியா. ஸோ இதில் கூட ஷார்ப்பாக வந்து முள் இருக்கும். இந்த ஸ்டெம்மில் தான் வந்து முள்ளுகள் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகவே, இதில் வந்து லீஃப் தான் வந்து
லீஃபோட அப்பெக்ஸும் மார்ஜின் இன்ட்டு த்ரோன்ஸ். லீஃப்லேயே வந்து முள்ளுகள் வரும். ஸோ ரோஜா செடியில் கூட அப்படி தானே இருக்கும். ஒப்பன்சியா லீவ்ஸ் இன்ட்டு ஸ்பைன்ஸ், இதுவும் ஒரு எக்ஸாம்பிளும். இது மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அகேவா, ஒப்பன்சியா, போகன்விலியா. ஸோ இதெல்லாம் வந்து த்ரோன்ஸு, ஷார்ப்பு த்ரோன்ஸ் இருக்கும். ஸோ அவனை கேக்டஸில் கூட இருக்கும். அந்த கேக்டஸ் வந்து லீஃபை தான் வந்து கேக்டஸில் ஸ்பைனாக மாறுது, ஸ்பைன் சொல்லலாம், த்ரோனாக மாறுது. இது ரெண்டுமே ஒன்று தான். த்ரோன்னாலும் ஸ்பைன்னாலும் முள்ளை தான் வந்து குறிக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது வந்து இந்த லோட்டஸ் இருக்கட்டும், லில்லி இருக்கும், ஃப்ளோட் பண்ண காரணம் என்னன்னா வந்து அதோட ஸ்டெம்மில், ஐ மீன் வந்து இந்த ஸ்டெம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்டெம், இதில் இருக்க ஏர் பார்ட்டிகல்ஸ்னால, உள்ளே இருக்க நம்மளுக்கு ஏர் ஸ்பேசஸ்னால தான் அது வந்து ஃப்ளோட் பண்ணுது. அது இல்லாமல் அதோட லீவ்ஸில் கூடமே வந்து இந்த ஏர் சேம்பர்ஸ் இருக்கிறதுனால தான் அது ஃப்ளோட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா, நைல் வந்து இருக்கிறது லாங்கஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்டு. அதோட லென்த் என்னென்னா 6650 கிலோமீட்டர். மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டுவினோவில் கொடுத்துட்டாங்கன்னா சில டைம் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து லாங்கஸ்ட் ரிவர், இந்தியாவிலே லாங்கஸ்ட் ரிவர் எதுனா வந்து வேர்ல்டுலனா அது வந்து நைல் நதி. இதே வந்து இந்தியாவிலனா கேங்கஸ், கங்கா நதி. இதோட லென்த் என்னென்னா 2525 கிலோமீட்டர் லாங். ஜஸ்ட்டு டூயினோவில் கொடுத்துருக்கிறதுனால கவர் பண்ணிக்கோங்க, மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு லேண்டு பிளான்ட் வந்து எதுனா வந்து 470 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த பிளான்ட்ஸு. ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ் எதுனா வந்து மோசஸ், அப்புறம் லிவர் வோர்ட்ஸ். இந்த பிளான்ட் எப்படின்னா வந்து எப்படி வந்து ஆம்ஃபிபியன் வந்து நம்ம ஃப்ராகை வந்து ஆம்ஃபிபியன் சொல்லுவோம். எப்படின்னா வந்து தண்ணிலையும் இருக்கும், லேண்டுலேயும் இருக்கும். அதே மாதிரி இந்த பிளான்ட் கிங்டம்கே இந்த மோசஸும் லிவர் வாட்ஸும் எப்படின்னா ஆம்ஃபிபியன் மாதிரி. எப்படின்னா வந்து இது நிலத்தில் இருந்தாலுமே இதுக்கு தண்ணி தேவை, ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக, இனப்பெருக்கத்துக்காக இதுக்கு தண்ணி தேவை. ஸோ இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு லேண்டு பிளான்ட் எதுன்னா வந்து மோசஸும் லிவர் வோட்ஸும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டியூனோவில் கொடுக்குறதுனால நான் உங்களுக்கு அது கவர் பண்ணிட்டேன். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இது வந்து வேர்ல்டோட ஹாஃப் ஆக்சிஜன் சப்ளை வந்து இந்த ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம வந்து லீஃபில் வந்து ஸ்டொமேட்டா கூட இருக்குது. அந்த ஸ்டொமேட்டாவில் தான் நம்மளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து லீஃபை எடுத்து ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதை பற்றி இந்த லெசனை ரொம்ப அதிகமாக டீட்டெயிலாக எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் இதுதான் இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கணுன்னா வந்து அதிகமான கேள்விகள் ரூட்ஸை பற்றி, டேப் ரூட், ஃபைப்ரோஸ் ரூட்டை பற்றி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. வேறு எதுவுமே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இந்த லெசனில் எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தான் இந்த லெசனு. நெக்ஸ்ட் லெசனில் நம்ம கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.